जय श्री कृष्ण गोदा स्तुति श्लोका 22 श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। दुर्वादलप्रतिमया तव देहकान्त्या गोरोचनारुचिरया च रुचेन्दिरायाः आसीदनुज्झितशिखावलकण्ठशोभं माङ्गल्यदं प्रणमतां மதுவைரிகாத்திரம். இதில் சொல்கிறார், அம்மா கோதாதேவியே, எம்பெருமானுடைய திருமேனி, அவனை அந்த திருமேனியை கண்ணால் பார்த்தாலே அவ்வளோ வசீகரமாக, அவ்வளோ ஆச்சரியமாக எல்லா நலங்களையும் கொடுக்கக்கூடிய திருமேனியாக இருக்குது. அந்த திருமேனி கருமுகில் போன்ற நிறத்தை உடையதாக இருக்குது. நீ என்ன பண்ணுற? அவன் பக்கத்துலேயே இருக்க, அவன் பக்கத்துலேயே இருந்துட்டு வாசம் பண்ணுற. உன்னுடைய திருமேனி எப்படி இருக்குன்னா அருகம்புல்லுடைய கலர் மாதிரி இருக்குது அப்படிங்கிற. சரி, அவனோட திருமார்பில் எப்போதும் வாசனம் பண்ணக்கூடிய பெரிய பிராட்டி இருக்காளே, நித்தியவாசம் பண்ணக்கூடிய பெரிய பிராட்டி இருக்காளே, அவளுடைய திருமேனி எப்படி இருக்குன்னா கோரோச்சனம் போல் பொன்னிறமாக இருக்குது. அப்போ இப்படி 3 நிறம், கருநிறம், அருகம்புல் நிறம், இந்த பொன்னிறம், இந்த 3 நிறமும் அவன் திருமேனியில் கலந்து மிளிரும்போது மயிர்கழுத்து கலர்னு சொல்வாளே அந்த மாதிரி இருக்கான் அவனுடைய திருமேனி. ஒரு விசித்திரமான நிறம், ஒரு விசித்திரமான காட்சி, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த 3 கலர் காம்பினேஷனோட விசித்திரமான ஒரு மயிர்கழுத்து நிறமாக அவனுடைய அழகு அப்படியே பொலிவாக இருக்கே அப்படின்னு பெருமாளினுடைய திருமேனி மயிர்கழுத்து நிறம் எப்படி அமைஞ்சிருக்கு, மயிர்கழுத்து நிறம் அவனுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் மூலமாக சுவாமி டிஸ்கிரைப் பண்ணுறார். அப்படியே அரங்கனுடைய கலரை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு காமிக்கிறார். ஆச்சரியமான ஸ்லோகம். கோரோச்சனா ருச்சிரயான்னு அப்பேற்பட்ட ரங்கனுடைய திருமேனியை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்தின சுவாமி தேசிகனுக்கு பல்லாண்டு கூறி அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த பாசுரத்தில் பார்ப்போம். சத்தமக்க மணி நீலாச்சாரு கல்லாரஹஸ்தா ஸ்தனபர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்துஹு அலக வினிகிதாபி ஷக்விரா கிருஷ்ணநாதா விலசத்து கிருதி கோதா விஷ்ணு சித்தாத்ம ஜானக. ஆண்டாள் திருவடிகளே சரணம், ரங்கமன்னார் திருவடிகளே சரணம், தூப்பூல் நிகமாந்த மகா தேசிகன் திருவடிகளே சரணம்.